ஹாய் கைஸ், இது நம்ம தமிழ் அனிமி ரியாக்ட் சேனல். நேற்று எபிசோட் 3ல நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோ பண்ணாங்க. முக்கியமாக சாஸ்கேன்ற கேரக்டர் ரொம்ப மாசாக இன்ட்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இருக்கான நருட்டோ பையன் ஃபுல்லாக டமாஸ் பண்ணி விட்டுட்டான். இப்போ அவங்க 3 பேரையும் ஒன்று சேர்த்து ஒரு டீமாக போட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சமாளித்து அவர் ட்ரைனிங் கொடுக்க போகிறது இவர் கக்காஷி. அவர் தான் லீடராக போட்டிருக்காங்க. எப்படி சமாளிக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாருன்னு வாங்க எபிசோட் 4ல் பார்த்துக்கலாம். அங்க என்ன பண்ற? வரப்போற லீடருக்கு வெயிட்டிங். முதல்ல வந்து உட்காரு. என்னால உட்கார முடியாது. நம்ம சென்சாய் மட்டும் ஏன் லேட்டா வரணும்? நான் தயாரா இருக்கேன் தெரியுமா? நான் ஜெயிப்பேன். மத்த டீம்ஸ் எல்லாரும் அவங்க சென்சாயை மீட் பண்ணி எல்லாரும் அட்வென்ச்சர் பண்ண வெளியில கிளம்பிட்டாங்க. ஓ, அதே 3 பேர் மட்டும் இருக்காங்க கிளாஸ்ல. அது எனக்கும் தெரியும். ஹேய், நீ என்ன பண்ற? ஆட்டா பாவி. லேட்டா வந்தா சும்மா விட மாட்டேன். சர்ப்ரைஸ். திறந்தா மேல விழுற மாதிரி வச்சிருக்கான். ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வேலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். ஆனா இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லீடர் எப்படின்னு தெரியலையே. கோகாரா இருக்கு போறாரா. பட்டுருச்சு. ஆரம்பத்திலே டமாஸ் பண்ணிட்டாங்க. நினைக்கவே இல்ல. இவர் உண்மையாவே ஜொனின் தானா? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? உங்க எல்லார பத்தி எனக்கு வந்திருக்க புரிதல், நீங்க எல்லாருமே முட்டாளுங்க. ஆரம்பத்திலே இப்படி ஒரு பேர். வாழ்க்கையில பாஸ் ஆ ஃபெயில் ஆங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். சரி, உங்க எல்லார பத்தி நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அறிமுகப்படுத்திக்கணும். நருட்டோ பத்தி ஊருக்கே தெரியும். எங்களை பத்தி என்ன சொல்றது? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அப்புறம் பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு இருக்கிற கனவுகள், சில பழக்கங்கள், அந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் முதல்ல நீங்களே பேசலாமே. அதாவது உங்களை பத்தி நீங்க எங்ககிட்ட சொல்லலாம்ல. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து போகுதான்னு பார்க்கணும். நான் தான் ககாஷி அட்டாகே. எனக்கு பிடிச்ச விஷயங்கள், அப்புறம் பிடிக்காத விஷயங்கள், அத பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு இருக்கக்கூடிய கனவுகள் யோசிச்சது கூட இல்ல. அப்புறம் எனக்கு இருக்க பழக்கங்கள் அது நிறைய இருக்கு. இப்ப வரைக்கும் மொத்தம் எதுவும் சொல்ல மாட்டார். சொல்லிருக்காரு, வேற எதுவுமே சொல்லல. சரி, இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. ரைட் சைடுல இருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. வணக்கம், நான் தான் நருட்டோ உசுமாகி. எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, யுருகா சென்சை இச்சிராக்குய் நூடுல்ஸ் ஷாப்ல ஒன்னு வாங்கி கொடுத்தாரு. அது செமையா இருந்தது. நூடுல்ஸ் தயாரிக்க 2 நிமிஷம் ஆகும். எனக்கு வெயிட் பண்றது சுத்தமா ஃபுல்லா சாப்பாடு. நூடுல்ஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்றது தான் என் வேலை. என்னுடைய கனவெல்லாம் ஒண்ணுதான், உலகத்திலேயே மிக சிறந்த ஹோக்காகே ஆகணும். அப்பதான் ஊர்ல இருக்கிறவங்க என்ன அவமதிக்காம எல்லாருமே என்ன மரியாதையா நடத்துவாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நல்ல எய்ம் தான். கண்டிப்பா இவன் வித்தியாசமான சூழ்நிலையில தான் வளர்ந்திருக்கா. சந்தோஷம். அடுத்து நான் தான் சக்குரா ஹருனோ. எனக்கு என்ன பிடிக்கும்னா, அதாவது எனக்கு பிடிச்ச ஆள் யாருன்னா, என்னோட இது தவிர வேற என்னமே இல்லையா? என்னோட கனவுகள் என்னன்னா, சொல்லி தொலை. நருட்டோனிடம் அதுக்கு மட்டும் எவ்வளவு வேகமா ஆன்சர். நிஞ்சா ட்ரைனிங்கை விட அந்த பசங்க மேலதான் ரொம்பவும் ஆர்வமா இருக்கா. இப்ப நீ சொல்லு. என்னோட பேரு சாஸ்கே உச்சியா. பிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு பெருசா எதையுமே பிடிக்காது. எனக்கு இருக்கிறது வெறும் கனவில்ல, அத கண்டிப்பா நான் நிஜமாக்கி காட்டுவேன். உறுதியா என்னோட கிளானை நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏன் நார்மலாவே இருக்க மாட்டேன். முக்கியமா ஒருத்தனை அழிப்பேன். யாரா? அமைதியாகி போச்சு. இந்த சாஸ்கே என்ன பத்தி பேசலன்னு தான் நினைக்கிறேன். சாஸ்கேக்கு மனசு இல்லையா? நினைச்ச மாதிரி இருக்கான். நல்லது. ரொம்ப சீரியஸான ஆள் போல. வித்தியாசமான குறிக்கோளோட தான் இருக்கீங்க. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் முதல் சோதனை ஆரம்பிக்கும். பிரமாதம். நாளைக்கு எந்த மாதிரி மிஷன் எல்லாம் பண்ண போறோம்? அது ஒரு விதமான பயிற்சி. அதை நம்ம 4 பேரும் சேர்ந்து தான் செய்ய போறோம்.
என்ன பயிற்சி சொல்லுங்க. உயிரோட இருக்கிறதுக்கான பயிற்சி. நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீங்களாவது உண்மையான சோதனையை கொடுப்பீங்கன்னு நினைச்சா பயிற்சி பண்ணணும்னு சொல்றீங்க. அகாடமிலே எல்லாத்தையும் செஞ்சதாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண பயிற்சி மாதிரி இது இருக்க போறது இல்ல. அப்படின்னா நீங்க எந்த மாதிரி பயிற்சி கொடுக்க போறீங்க? வில்ல சிரிப்பா இருக்கு. ஹேய், எனக்கு புரியல. சாதாரண கேள்விக்கு எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? ஆப்பைக்கு போறாங்க. அதுக்கான பதில் தெரிஞ்சா நீங்க யாருமே சந்தோஷப்பட மாட்டீங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப பயமுறுத்துற. வந்திருக்கிற 27 பேர்ல மொத்தம் 9 பேர் தான் கென்னினா மாறுவாங்க. தேர்வாகாத மீதி இருக்கிற 18 பேரையும் நாங்க திரும்பவும் அகாடமிக்கு அனுப்பி வச்சிருக்கோம். நீங்க திரும்பவும் இங்க இருக்க போறீங்களா இல்லையாங்கிறத முடிவு செய்ய போற தேர்வு. அது மட்டும் இல்லாம 66% நீங்க தோத்து போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அப்பா கஷ்டம்தான். பாத்தீங்களா, நான் தான் இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன்ல. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இங்க வர்றதுக்கே கஷ்டப்பட்டிருக்கோம். இவ்வளவு பேசுறீங்களே, அந்த கிராஜுவேஷன் டெஸ்ட் எல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னு சொல்லுங்க. அது இங்க வர்றதுக்கு. கெனினா மாறக்கூடிய தகுதி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கிற சாதாரண தேர்வு தான் இது. வேற ஒண்ணும் இல்ல. என்ன சாதாரண தேர்வுக்கே இந்த முட்டு. போறீங்களா இல்லையாங்கிறத நான் தான் இங்க முடிவு செய்வேன். காலையில 5 மணிக்கெல்லாம் நான் சொன்ன இடத்துக்கு சரியா வந்துடணும். முக்கியமா உங்க நிஞ்சா கியரை நீங்க எடுத்துட்டு வரணும். நான் என் முயற்சியை கைவிடக் கூடாது. கண்டிப்பா இந்த ஊர் மக்கள் என்ன மதிப்பாங்க. அதுக்கு இந்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகணும். நருட்டோ, நீ உன்னை நம்பணும். நான் தேர்வாகலனா சாசுகே கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிருவேன். இது என் காதலுக்கான ஒரு சோதனை. இவன் என்ன யோசிக்கிறான்னு தெரியல. அவ்வளவுதான், நீங்க கிளம்பலாம். ஓ, நாளை காலையில வரும்போது யாரும் சாப்பிடாதீங்க. ஒருவேளை சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வாந்தி எடுத்துருவீங்க. ஐயோ. ரொம்ப பயமுறுத்துறாரு. வந்துட்டாங்க. எங்க இருக்க? இன்னும் வந்ததுக்கே இவ்வளோ டயர்டு. தூக்கத்துல வராங்கல்ல 5 மணி இல்ல. விடிஞ்சிருச்சு. வரலையா? இவங்க பொறுமையை சோதிருக்காங்க டெஸ்டா. சூரியன் உச்சரிக்கும் போயிடுச்சு. காலை வணக்கம். முதல் நாள் பயிற்சிக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்க? வரும்போது கருப்பு பூனை ஒண்ணு கிராஸ் ஆயிடுச்சு. அதனால வேற பாதையில வந்தா சரி, நாம ஆரம்பிக்கலாம். இந்த டைமரை மத்தியானம் வரைக்கும் செட் பண்ணிருக்கேன். ஓகே. நீங்க செய்ய வேண்டியது சுலபமான வேலைதான். என்கிட்ட இருக்கிற இந்த பெல்ஸை நீங்க எடுக்கணும். அதை மட்டும் செஞ்சா போதும். என்ன விட்ட சண்டை போடணும். மதியத்துக்குள்ள இது என்கிட்ட இருந்து வாங்கணும். உங்க யாருக்கும் லஞ்ச் கிடையாது. உங்க எல்லாரையும் அங்க இருக்கிற போஸ்டர்ல கட்டிடுவேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிடுற லஞ்ச் மட்டும் தான் நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கும். ஐயோ. காரணமா அதனால சாப்பிட வர சொல்லியிருக்காரு. இருங்க, நாங்க 3 பேர் இருக்கோம். ஆனா உங்ககிட்ட 2 பேர் தானே இருக்கு. ஓ, அதுவா? அப்பதான் ஒருத்தர் இந்த போட்டியில தோத்து போய் அந்த போஸ்டர்ல கட்டப்பட்டிருப்பீங்க. அப்புறம் கடைசியா நீங்க டிஸ்குவாலிஃபையும் ஆயிடுவீங்க. அவ்வளோ நம்பிக்கையா வந்திருக்காரு. திரும்பவும் அகாடமிக்கு அனுப்பிடுவேன். ஐயோ. இன்னொரு விஷயம், நீங்க 3 பேருமே அகாடமிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த ஆயுதத்தை வேணாலும் பயன்படுத்தலாம். ஷூரிகனையும் சேர்த்துதான். நீங்க எனக்குள்ள முயற்சி பண்ணா மட்டும்தான் இந்த பெல்ஸ் என்கிட்ட இருந்து வாங்க முடியும். அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஆயுதங்கள் சென்சே. ஆனா அந்த டஸ்டர் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியல. கிளாஸ்ல கோமாளி மாதிரி இருக்கிறவங்க தான் பலவீனமானவங்க. அவங்கள பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்ல. எப்பவுமே அவங்க வாழ்க்கையில தோத்து தான் போயிட்டு இருப்பாங்க. நான் ஸ்டார்ட் சொன்னதும் நீங்க எல்லாரும் ஆரம்பிக்கலாம். பேச்சு சாதாரணமா இருக்கு, பண்றதெல்லாம் வயலண்ட். அவசர கொடுக்கா. ரொம்ப அவசரப்படாத, சரியா? நான் இன்னும் ஸ்டார்ட் சொல்லவே ஆரம்பிக்கல. ரொம்பவே வேகமா இருக்காரு. அவரை முடிச்சது கூட நான் பார்க்கல. கண்டிப்பா இவர் ஒரு ஜொனின் தான். ஆனா என்ன கொல்லணுங்கிற முழு வெறியோட தான் நீங்க வந்திருக்க. அதனால இத சொல்ல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தயாரா இருங்க. சரி, ஸ்டார்ட்.
சொல்லு என்ன Doggy. விஷயம் பார்க்கணும்னு சொன்ன. சும்மா டீ குடிச்சிட்டு பேசிட்டு போறதுக்காக நீ வரலன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நருட்டோவை ஸ்குவாட் 7ல சேர்த்திருக்காங்க. ஜோனின் தான் அந்த குரூப்பை பாத்துக்கிறாரு. அவர் ரொம்ப மோசமான ட்ரைனரா? ககாஷிய சொல்றியா? அவரை நினைச்சு கவலைப்படுறியோ? சரியா சொன்னீங்க. அவர் எப்படி பயிற்சி கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னது என்னது இது? இதுவரைக்கும் அவர் கூட பயிற்சி செஞ்சு தேர்வடைஞ்சவங்க அப்புறம் தேர்வடையாதவங்க பேர் இதுல இருக்கு. கொடுங்க. யார் தான் தேர்வாயிருக்கா அப்படி? இது என் இதுல என்னன்னு சொல்லி எப்பவுமே பதுங்கி இருந்து சரியா தாக்குறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நருட்டோ பையன் எங்க நான் சொன்னதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மறைஞ்சிருக்காங்க. ஆடாப்பா. முட்டாளா இருக்கான். அட பாவி. நீ மத்தவங்களை விட ரொம்ப வித்தியாசமா இருக்க. வித்தியாசமா இருக்கிறது உங்களுடைய ஹேர் ஸ்டைல் மட்டும் தான். அது நேரடியாக தாக்கம் ஒன்றும் ஆகலையாடா. எதுக்கு பயந்துட்டான்? Shinobi Battle Techniques Part 1. என்ன எடுக்கிறாரு? So, the physical part. ஜுட்சுவா இதுல கைகளை மட்டும் தான் பயன்படுத்தணும். அப்புறம் எதுக்கு அவர் ஆயுதம் எடுக்க போறாரு? புக்கு. எனது புக்கா? எதுக்கு வெயிட் பண்ற? வந்து தாக்கு. இவன் தாக்கு நான் புக்கு படிக்கிறேன்னு பிரச்சனை இல்லை. நீங்க எதுக்கா? இந்த கதை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் படிக்கிறேன். அதை பத்தி நீ அவன் ஒரு ஆளாவே மதிக்கல. கடினமான தாக்குதல போ. படிக்கிறது மட்டும் இல்ல, என்ன வேணாலும் செய்யலாம். விருப்பேத்துறாருங்க பயங்கரமா. உங்களுக்கு காட்டுறேன். தம்பி ஒன்றும் வேலைக்கு ஆகல. என்ன எங்க அனுமதிக்காத. அவரோட சக்கரவை ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஹேண்ட் ஸ்பீடு பயங்கர ஸ்பீடா இருக்கு. டைகரா அது ஆபத்தானதாச்சே. அதை வச்சு நருட்டோவை மொத்தமா அழிக்க முடியும். ஓ, ஃபயர் ஜுட்சுவுக்கு தான் இந்த ஹேண்ட் சைனை பயன்படுத்துவாங்க. அவரு நருட்டோ கூட விளையாடல. அவர் நருட்டோவை அழிக்க போறாரு. நருட்டோ அங்க இருந்து சீக்கிரமா போயிடு. அவர் உன்னை அழிச்சிடுவாரு. தப்பிக்க முடியாது. நம்ம கிராமத்தோட ரகசிய ஃபிகர் ஜுட்சு. என்னையா அது? ஹேண்ட் சைனே கிடையாது. சும்மா விளையாடாது. அவனை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. முட்டாளுங்கதான். அவ்வளோதான், அவன் எழமாட்டான் போல. அடுத்து இந்த 2 பேரா? இது கண்டிப்பா விதிமுறைக்கு எதிரானதுதான். அவர் ஒரு ஜொனி. இது சாக்குரா என்ன பண்ணுமா பண்ணாதான்னு தெரியல. எழுறா. இந்த டெஸ்ட் இப்படி முடிய கூடாது. அந்த நான் தண்ணிக்குள்ள இருந்து அட்டாக் பண்ண போறேன். கம் ஆன். ஏய், என்ன பண்ணாலும் இது பண்ணிடுறாங்க. வாய்ப்பே இல்ல. நான் கேள்விப்பட்டதை விட ரொம்ப மோசமா இருக்கு. ககாஷி கொடுக்கிற பயிற்சி மத்தவங்களை விட கொஞ்சம் கடினமானதா தான் இருக்கும். தெரியுது. கொஞ்சம் கடினமா இருக்குமா? இது வரைக்கும் ஒருத்தரை கூட அவர் தேர்வு செய்யல. அது உண்மைதான். எவ்வளவு முயற்சி பாஸே பண்ண முடியாதா? ககாஷியை திருப்திப்படுத்த முடியல. அதனால அவங்க எல்லாரையும் திருப்பி அனுப்பிட்டாரு. ஐயோ, டேய் விளையாடாதீங்கடா, என்ன பண்ணுங்கடா. பண்ணிட்டு இருங்க. மதியானத்துக்குள்ள இந்த பிளேட்ல சாப்பாடு கிடையாது. அதுதான் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல. உன்னை பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு ஹொககே ஆகிறதுக்கான திறமையான மாதிரி தெரியல. எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பசியில இருக்கும்போது எப்படி பேட்டில் பண்ண முடியும் சொல்லுங்க. பசியை தூண்டி விட்டுட்டான். இல்லையா, நான் நேத்து நைட்டு கூட சாப்பிடவே இல்ல. டயட்ல இருக்கணும்னு நினைச்சது கண்டிப்பா பெரிய தப்புதான். ம். என்னுடைய கவனக்குறைவால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத நம்புங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. பலவீனமா இருக்கேன். ஆனா இது
எதுவும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. அந்த பெல்லை எப்படியாவது நான் எடுத்தாகணும். எனக்குள்ள இருக்கிற பலத்தை வெளியே கொண்டு வரணும். நம்புங்க, இந்த டெஸ்ட்ல கண்டிப்பா நான் பாஸ் ஆவேன். பாஸ் ஆகாம அகாடமிக்குள்ள கால் வைக்க மாட்டேன். அந்த 2 பேரும் எப்பதான் வருவாங்கன்னு தெரியல. மாறுவேன். சும்மா கொஞ்சம் பார்த்துங்கிறாங்க அவ்வளோதான். உங்க தன்னம்பிக்கையை உடைக்கிறேன் சென்சை. என்னுடைய பெஸ்டான ஜூட்சு ஷேடோ க்ளோன் அட்டாக்க நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. மொத்தம் 7 நருட்டோவா? இதுக்கும் மேலே பண்ணுவான். சாப்பிடாதனால கம்மியாக வந்துக்குது. அது வெறும் இமேஜ் கிடையாது, அது உண்மையான நருட்டோ. அவனால எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சது? அப்ப நான் கேள்விப்பட்ட எல்லாமே உண்மைதான் போல. அவனால ஷேடோ க்ளோன்ஸை உருவாக்க முடியுது. என்னுடைய சென்சை மேல கைய வைக்கணும்னு நினைச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்க 9 வால் கொண்ட நரியே. 100 கணக்கில் நிற்க வச்சிட்டான். அவன் சாதிச்சு காட்டிட்டான். அது எல்லாமே க்ளோன்ஸ் தான். ரொம்ப கஷ்டமான ஜூட்ஸோ கூட அவன் ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டான். இது மறைக்கப்பட்ட ஒரு கலை. இதை வச்சுதான் அவன் மிசுகியை தோக்கடிச்சிருக்கான். உன்னோட திறமையை பாராட்டுறேன். ஆனா உன்னால ரொம்ப நேரம் இதை வச்சு சமாளிக்க முடியாது. எப்பவுமே நீ மட்டும் தான் சிறந்தவன் நினைச்சு பேசிட்டு இருக்க நருட்டோ. ஆனா இங்க இருக்கிறதுல நீ மட்டும் தான் ரொம்ப மோசமானவன். இந்த ஜூட்ஸோவை வச்சு உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாது. பின்னாடி வந்து என்ன பிடிச்சிட்டான். கவனத்தை மாத்திட்டாங்க. கூடாதுன்னு நீங்க தானே சொல்லி பின்பக்கமாக வந்துட்டு இந்த பக்கம் சும்மா இது பண்ணிட்டான். இருக்கு. நதியில நான் உருவாக்குன க்ளோன்ஸ்ல இருந்து ஒரே ஒரு மணி எடுத்துட்டானா? பின்னாடில இருந்து இதில் எடுக்க போகிறான். எடுக்கலாம்ல. இருறா டக்குன்னு வசனம் பேசுங்க. பேசிட்டு இருக்கான். நருட்டோக்கு எப்படி இந்த திறமையெல்லாம் வந்துச்சு? திசை திரும்புற வித்தை. காலை கேட்டு உங்களையும் அந்த பெல்லையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னாச்சு? நருட்டோ தான் அடி வாங்கிட்டு. அவனே பிடிச்சிட்டு இருக்கான். எங்க போனாரு? மறைஞ்சிட்டாரு. அவனையும் புடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நருட்டோ பஞ்ச் பண்ணது நருட்டோவையா? என்னது நீயா? அந்த ககாஷி சென்சை நீயா தான் இருக்கணும். ஜுட்சுவை பயன்படுத்தி நீ என்ன மாதிரி உருமாறி இருக்க. அடா பாவி. அச்சோ. நான் உன்னை நம்பவே மாட்டேன். என்ன தைரியம்? இவனை யார் அடிக்குவான் அவனவனே பார்த்துட்டான். இது நான் சொல்றதை கேளுங்க. அந்த ஜுட்சுவை அவனே அடி வாங்குறான். என்ன பண்றது? ஐயோ கடவுள். ஆனா இதை நீ முதல்லயே பண்ணிருக்க. அவன் க்ளவுன் அவன மாதிரியே இருக்கு. யோசிக்கிற திறமையே கிடையாது. ஜுட்சுவை முதல்ல நிறுத்துங்க. எங்க போனார் அவரு? மேலே ஏக்கலாம். நருட்டோ, கொஞ்ச நேரத்துல நான் உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன். ரீப்ளேஸ்மெண்ட் ஜூட்சுவை வச்சு உன்னை ஏமாத்திட்டாரு. Replacement. ஜூட்சுவை பயன்படுத்தி நம்ம இடத்துல வேற ஒரு பொருளை வச்சிடலாம். எதிரி உங்களை தாக்குறத நினைச்சிட்டு தாக்குவான். ஆனா அவன் நீங்க மாத்தி வச்ச பொருளை தான் தாக்கியிருப்பான். இதை பயன்படுத்தி தாக்குறவனை திரும்ப தாக்க முடியும். அதே மாதிரி இங்க ஜோனின் வேணும்னே மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் அவரோட இடத்துல நருட்டோவோட க்ளோனை இழைச்சாரு. அப்ப நருட்டோ Speed. ஆனா கடைசியா நருட்டோ தாக்குனது நருட்டோவையே தான். ஜோனின் அவரோட திறமையை பயன்படுத்தி நருட்டோவை மொத்தமா முட்டாளாக்கிட்டாரு. ஐயோ இவர் அநியாய ஸ்பீடா இருக்காரு. மணி இங்கதான் இருக்கு. இந்த மணி இங்கதான் இருக்கு. என் அட்டாக்கால பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பெல்ல கீழே போட்டுட்டாரு. ட்ராப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ராப் தான். அவ்வளோ அசால்ட்டாக குத்துருவாரா? அவசரம் எல்லாம் அவசரம். நருட்டோ வச்சு 2 பேரும் லெசன் கத்துப்பாங்க போல இருக்கு. நிறைய ட்ரிக் கற்று கொடுத்துட்டான் இவனே. ஒரு ஜூட்சுவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசி. இல்லைன்னா உன் எதிரி உனக்கு எதிரவே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். அவசரப்படக்கூடாது. விஷயம், நீ எடுக்க வேண்டிய பொருள் இப்படி தரையில இருந்துச்சுன்னா அதை எடுத்துடாத. ஒரு ninja எப்பவுமே யோசிச்சுதான் செயல்படணும். எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறேன். உனக்கு புரியலங்கிறனால நான் இதை இப்போ உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ உனக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிற, ஆனா உனக்கு எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. புரியுதா? இதான் என்னோட வாய்ப்பு. அவரோட கவனம் இப்ப நருட்டோ மேல தான் இருக்கு. நீ கத்துக்கவே மாட்டியா?
சென்சை பேசிக்கிட்டு இருக்கும்போதே தாக்கிட்டான். சாஸ்கே, நீ அடிச்சிட்டானா? போதும், நிறுத்து. ரத்தம் தெரியுது, ரிஜவே தாக்கிட்டானா? அட்டகம் ஐயோ இங்க போய் முடிஞ்சிச்சு. முடிச்சிட்டாங்களே. ஐயோ ரொம்ப சஸ்பென்ஸோட ஆமாங்க, முடிஞ்சிச்சுங்கல்ல. இங்க போய் முடிச்சிட்டாங்க கரெக்டா. அடுத்தது என்னடான்னு பாக்குறதுக்குள்ள முடிச்சு விட்டாங்க. ரொம்ப ஆர்வத்தோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எப்படா பாப்போனா அப்படின்னு இருக்கு. ஆனா பிடிச்சிருந்துங்க ட்ரைனிங் வேற லெவலுக்கு. அவர் பேச்சு வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த கக்காஷியோட பேச்சு ஏதோ வந்து நார்மலா பேசுற மாதிரி. ஆனா பண்றதுல கிரிமினல் தனமா இருக்குது. ஒரு குழந்தைகிட்ட இவ்வளவு ஆஷா நடந்துக்கிறாரு. ஏன்னா நிஞ்சான்னு வந்துட்டா ட்ரைனிங் ஹெவியா தான் இருக்கும்ன்றத காட்டிட்டு இருக்காரு. எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. சமாளிக்க முடியல. இவன் நரோட்டோவே இது வரைக்கும் ஒரு 10-15 ட்ரிக் யூஸ் பண்ணிட்டான். ஒன்றும் வேலைக்கு ஆகல. இவன் ஏதோ லாஸ்ட் அட்டாக் பண்ணா பட்ட மாதிரி தெரியுது. அது என்னன்றது அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். நெரட்டோ டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு முன்னாடி போய் நின்னுட்டான். அது வேற செம காமெடியா இருந்துச்சு. ஆனா நெரட்டோக்கு தான் கரெக்டா இருக்கும். இப்படி ஒரு ஆள் இருந்தாதான் தான் என்னெல்லாம் பண்றோம் பண்ணக்கூடாதுன்றது தெரியும். அது கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப அவசரமா இருக்கு. அதுதான் ஒரு பிரச்சனை. யோசிக்க மாட்டேன்றான். இதுக்கு 2 பேர் போய் ஒளிஞ்சதே பதார்களை எழவே இல்லை. இவன் அதுக்குள்ள 1000 ட்ரிக்கு பண்ணி எதெல்லாம் அவருக்கு வந்து சமாளிக்க முடியுன்றதை இந்த 2 பேருக்கு லெசன் கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரீயாவே. ஸோ இவங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க அட்டாக் பண்றாங்க. அதுக்கு நரோட்டோ ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த ஒக்காகேவும் அவருடைய சென்சேவும் அவங்க 2 பேர் பேசியிருந்தாங்க. இது வரைக்கும் அவர் யாருமே செலக்ட் பண்ணல அப்படின்னு வேற சொல்றாரு. இந்த 3 பேர் இவங்க என்னடானா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் போக ரொம்ப சீரியஸா போகும் போல இருக்குது ஃபைட். எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒத்தரா செலக்ட் ஆவாங்களான்னு கூட தெரியல. அவ்வளோ ஹெவியா பண்ணுவார் போல இருக்கு. கக்காஷிக்கு நிறைய பவர் இருக்கு. அதை அனலைஸ் பண்ணி நம்ம ஒண்ணு பண்றது கஷ்டம் தான். அதாவது பசங்க இப்பதான் அவர் வந்து ஜூனியர்ல எங்கேயோ இருக்காருல்ல. ஸோ இவங்களுக்கே லீடரா வர்றாருன்னா 1000 வித்தை கத்து வச்சோம்னாதான் இருந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் ஈஸியா வந்து அட்டாக் பண்ண முடியாது. என்ன இப்போ அவர் வந்து தெரிவிக்க போறாரு, என்னத்தை இவங்க புரிய வைக்க போறாருன்னு தெரியல. ஆனா நெரோட்டோக்கு வந்து நிறைய வெறித்தனமான இது இருக்கு. செய்யணும், பயங்கரமா வந்துடணும் அப்படின்றது. பட் கொஞ்சம் அவசரம், அவ்வளவுதான். ஆர்வம் இருக்கு, கூடவே ஆர்வ கோளாறும் இருக்கு. ஆர்வம் மட்டும் இருந்தா கரெக்டா இருக்கும். ஆர்வ கோளாறு சேர்ந்து அதனால தான் அடி வாங்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த 2 பேர் கூட ஓகேங்க. இப்போ நருட்டோவும் ஃபுல்லா மொத்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு பக்கம் சாஸ்கே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். கூட ஒன்று இருக்கு சாகுற, அது எதுவும் பண்ணல. சும்மா கண்டு 2 பேரையும் குறை சொன்னது, அவ்வளவுதான். எப்படி நடக்கும்? ஒரு லாஸ்ட்டா அது கூட வின் பண்ணிடலாம், சொல்ல முடியாது. சும்மா காரவங்க கூட இவங்க எல்லா ட்ரிக்கும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாதாரணமாக கூட வின் பண்ணிடலாம். எப்படியா நடக்கலாம். பாப்பா நெக்ஸ்ட் என்ன அதுக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியும் எனக்கு. என்னென்னலாம் யூஸ் பண்ண போகுதுன்னு. வாய் மட்டும் தானா இல்ல செயல் என்ன இருக்கான்ட்டு பாப்போம். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.